உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போதும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன, இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார். சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார். அதே போல் 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன், அதே போல் 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம். இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. சோமவாரம்னா திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அந்த கார்த்திகை சோமவாரம். அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும். அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் 4 வாரம் நடக்கும் அந்த சோமவாரம். அப்போ 4 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த கார்த்திகை தீபத் திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, சூரியன் நீச்ச ராசியிலேருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம். இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு. அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், யாரை வேணால் வேண்டி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும். அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷம் சொல்லலாம், மினிமம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் பலவிதமான இன்பமான விஷயங்கள், சுவையான விஷயங்கள், வாழ்க்கையில் ஏற்றத்தையும் பண வரவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி, சூரியன், அது மட்டும் இல்லாமல் புதன், இந்த 3 கிரகங்கள் இருப்பதால் கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தொழிலில் பலவிதமான நிறைய விஷயங்கள், நீண்ட காலமாக நடக்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதில் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு பண வரவுகள் வர வேண்டியிருக்கு, உங்களுக்கு வரும். நீங்கள் எங்கேயோ ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, அங்கே ஏற்கனவே உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, இப்போ பிஸ்னஸ் கொடுப்பாங்க. அதேமாதிரி பண வரவுகள் எங்கேயாவது தடையாக இருக்கும், அந்த பணம் வரும். எங்கேயாவது பணம் கேட்டு வச்சுருப்பீங்க, அவங்க ஏதோ தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு இழுத்துருப்பாங்க, அந்த பண வரவுகள் இந்த மாதம் வரும். முதல்ல நெருக்கடியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல கண்டிப்பாக குறையும். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு சரி அடுத்த மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு தொழிலில் ஒரு மேன்மேலும் வளருவதற்கான வாய்ப்புள்ள மாதம் கார்த்திகை மாதம். அதை அதிகமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. சான்ஸ், சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைலாம், நிறைய அவமானங்கள், கெட்ட பேர், எந்த விஷயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு வேலையே இல்லாத நிலை, நல்லா வேலை செஞ்சுருப்பீங்க, திடீர்னு வேலை போயிருக்கும், இல்லை நீங்கள் வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே
ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய மாதம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை மாற்றங்கள் உறுதியாக இருக்கும், வேலையிலேயே ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறைஞ்சு உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கார்த்திகை மாதம் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சந்தோஷமாக அந்யோன்யமாக இருப்பதற்கான, ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த மாதம் கண்டிப்பாக கொடுக்க போகுது. இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தைகளால் கெட்ட பேர் அவப்பேர் எல்லாம் தீரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய முயற்சி எடுத்து நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் பணம்லாம் கட்டி ஏமாந்துருப்பீங்க. அந்த நிலை மாறி இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பணம் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க இந்த மாதம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் நீங்கள் பிஸ்னஸில் நிறைய சம்பாதிப்பீங்க, புதிய வாய்ப்புகள் வரும். வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு வீடு இருக்குது, சொத்து இருக்குது சார், விற்க முடியல சார் என்னால் வீடை, அது வேறு இஎம்ஐ போயிட்டே இருக்குது, இஎம்ஐ கட்ட முடியாமல் பேங்க்கில் ஆக்ஷன் போகிறேன்னு சொல்கிறாங்க, நான் வர வாடகைக்கு வச்சுருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். அந்த வீடு விற்கும், இடம் விற்கும், அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போது. அதே போல் வெளிநாட்டில் வாழக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கடுமையான நெருக்கடி இருந்துச்சு. அந்த நெருக்கடியான நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அங்கேயே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. சில பேருக்கு வேலை திடீர்னு போயிருக்கும், நல்ல வேலை செஞ்சுருப்பீங்க, நல்ல சம்பளத்தில் இருந்திருப்பீங்க, நல்ல உயர் பதவியில் இருந்திருப்பீங்க, திடீர்னு கம்பெனி மூட போகிறோம் அதனால் உங்களை வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறினால நீங்கள் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அங்கேயே வேறு வாய்ப்புகள் கிடைக்கும், வளர்ச்சிகள் உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம். அரசு சார்ந்த துறையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரம். அரசியலில் ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தி நீங்கள் புதுசாக அதில் ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த கார்த்திகை மாத பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல தசாபுத்தி தகுந்தாப்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் சிலது நடக்கலைன்னு சொல்கிறோம். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அதே போல் சில பேருக்கு புதன் தசை நடக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை, ஒரு கடன், ஒரு பொருளாதார ஏமாற்றம், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கறதில்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது, அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃப்ல வரும். அதில் பலன்கள் இருக்காது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களுக்கு கர்மாவுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம். அது தவிர தெய்வ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.